வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. தேசிய ஸ்டார்ட் அப் தினத்தை ஒட்டி புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் இந்தியாவின் 10ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். நாட்டின் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பு உலக வரைபடத்தில் மிகவும் பிரகாசமாக ஒளிர்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்திற்கு நாளை செல்கிறார். தனது முதல் நாள் பயணமாக அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள போடோ சமூகத்தின் செழுமையான பாரம்பரியத்தை கொண்டாடும் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். வரவிருக்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் விதை சட்டம் 2026 கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் நடைபெறும் நமோ புத்தக திருவிழாவில் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஜன்வி பானு மற்றும் மகாத்மா ஆகிய தலைப்பிலான 2 புத்தகங்களை இன்று வெளியிட்டார். இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த புத்தக திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பற்றிய தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர் தினம் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை மகிழ்விக்கும் வகையில் நாளை புதுச்சேரியில் 10 இடங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.